விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Council code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் 3வது நாள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் 2வது நாளாக இன்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற மரபுப்படி முதல்ல நம்ம திருக்குறள் வாசித்துட்டு தொடங்குதோம். வினாக்கள் விடைகள். இந்த நேரம் மக்களுக்கான நேரம். பலவிதமான கேள்விகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்திருக்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எழும்பி எந்த பிரச்சனையும் கேட்டாலும் அதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன். நீங்க பேசுறதுக்கு டைம் எவ்வளவு, எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில உங்களுக்கு தேவையான நேரமும் நான் தருவேன். நீங்க தாராளமா பேசலாம், இந்த அவையில பதிவு பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி நீங்க முதலமைச்சராக இருந்த 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க, உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளும் தெரியும். அது இல்லாம நினைச்ச நேரத்தில் நினைச்ச சப்ஜெக்ட பேசுறது இடம் இது இல்ல. அப்படி அதனால தமிழக சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக இன்றும் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் சட்டப்பேரவை தொடங்கியவுடன் கேள்வி பதில் நடைபெறும் என்பதால் அப்போது அதிமுக குரல் எழுப்ப திட்டமிட்டு இருக்கும் நிலையில் கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு உங்களுக்கான நேரம் தரப்படும், அப்போது நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், பதில் தரப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு பேசியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு. பேரவையில் 2வது நாளாக அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று ஊரக வளர்ச்சி, நகராட்சி நிர்வாகத்துறைக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்தப்பட இருக்கிறது. பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார்கள். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சட்டம் ஒழுங்கு குறித்து அதிமுக உறுப்பினர்கள் 2வது நாளாக இன்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2வது நாளாக இன்றும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் விஷச்சாராய விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசுவதற்காக அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு தங்களின் விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியிருந்த நிலையில் அமளி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் 2வது நாளாக இன்றும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். விஷ சாராய உயிரிழப்புகள் குறித்து விவாதிக்க கோரி அதிமுகவினர் பேரவையில் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நினைத்ததை நினைத்த நேரத்தில் பேச முடியாது, பேச வேண்டிய நேரத்தில் அனுமதி தரப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சபாநாயகர் கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு பேசுவதற்காக உங்களுக்கு நேரம் தரப்படும் என்று கூறியும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு என்ன அமளி நடக்கிறது?
இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்தார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விட்டு இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் சபாநாயகர் ஏற்கனவே இது திட்டமிட்டபடி இந்த கேள்வி நேரம் நடைபெறும், மக்கள் பிரச்சனைகள் பேச வேண்டும், அதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னார். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் இதுவும் மக்கள் பிரச்சனை தான், எனவே உடனடியாக இதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று பேசினார். நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்குள் முழக்கம் ஏற்படுத்தி வருகிறார்கள். வாய்ப்பு கொடு என்றும் அவர்கள் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது சபாநாயகர் எச்சரிக்கையும் விடுத்து வருகிறார். தற்போது அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள், வெளியில் வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.